பார்ட்னர் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது எங்கே மாட்டிப்பாங்க? சரியில்லாத ஆள்கிட்ட போய் மாட்டிப்பாங்க. நிறைய பேருக்கு பாருங்க, துளாராசி பெண் வந்துட்டு ஒரு ஆணுக்கான ஒரு அத்தனை நிர்வாகத்திறனும் அந்த பிள்ளைக்கு இவங்களுக்குலாம் வந்து அப்பாவினுடைய அனுகூலம் கம்மி. அதாவது நிறைய பேர் வந்து அப்பாவோட அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் இயங்குவாங்க. நிறைய பேர் வந்துட்டு பெரியார்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். சுயமரியாதை ரொம்ப முக்கியம். யாரும் நம்மளை ஒரு சொல்லிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருப்பாங்க. சுய கௌரவத்தை விரும்புவாங்க. கட்டின புருஷனாக இருந்தால் கூட சரி, ரொம்ப நீ வந்து எனக்கு சுயமரியாதை கொடுத்தியா, எனக்கான ஒரு நிலை கொடுத்தியா அப்படின்னா தான் உங்களோட வாழ முடியும். இல்லையா தேவையில்லை எனக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிவோர்ஸ் அப்படின்றத அசால்ட்டாக கடந்து போவாங்க. காரணமே இல்லாமல் விலகி போகிறவங்களும் இவங்க தான். சில பேர் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களை கூட சென்சிட்டிவாக வாங்கல. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சுயமரியாதை கௌரவம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. பட் பார்ட்னர்ன்ற விஷயத்தில் வந்து இவங்களுக்கு பிடிச்ச ஒரு லைஃப் பார்ட்னர் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா தங்கமாக தாங்குறவங்களும் இவங்க தான். அதை தகரமாக ஆக்கிக்கிற மாதிரியான ஒரு பார்ட்னர் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா தூக்கி போட்டு அது தகரம் தானே அப்படின்ற மாதிரி கடந்து போகக்கூடிய நிலையும் உருவாக்கிக்கவங்களும் அவங்க தான். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா துளாராசியில் பிறந்த பெண் பிள்ளைகள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களாம் சுய தொழில் அப்படின்றதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சில பேர். இது மட்டும் இல்லாமல் அழகு சார்ந்த பொருட்கள் விற்கிறது, ஆன்லைனில் விற்கிறது, அதே மாதிரி வந்துட்டு ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம்,